ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते நல்லா हैं. இருக்கிறீங்களா? आप सब खुश हैं क्या? சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर ஒரு आनंदित हैं. புதிய மாசத்துல வரும்படியாக கர்த்தர் நமக்கு மேன்மை பாராட்டி இருக்கிறார். एक नए महीने में आने के लिए परमेश्वर ने हमें अनुग्रह किया கடந்த है. 2 மாதங்கள் ஆண்டவர் கண்மணிப்போல பாதுகாத்து இந்த 3வது மாதத்துல அவரே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். पिछले 2 महीने परमेश्वर ने अपने आंखों की पुतली के नाई संभाल कर तीसरे महीने लेकर आए हैं. பல ஆபத்துகளுக்கும் நாசமோசங்களுக்கும் விலக்கி பாதுகாத்து தேவ கிருபை நம்மளை கொண்டு வந்திருக்கிறது. कई सारी विपत्तियों से नाशवान की क्रियाओं से संभाल कर परमेश्वर के अनुग्रह ने हमें लेकर आया நாம் है. தேவனுக்கு நன்றி சொல்லுவர்களாக நாம் எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். हम परमेश्वर को धन्यवाद करके हर समय रहना है. வேதமளிச்ச தின தியானத்தின் மூலமாக वचनी दीपक के रोज के ध्यान के உங்களை अनुसार சந்திப்பதில நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में बड़ी हमें आनंद होती है. நாம் இன்றைய வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. நான் சின்னவனா இருக்கிறேன், मैं बहुत छोटा हूँ, நான் எளியவனா இருக்கிறேன், मैं ऐसे बहुत ही दुर्बल हूँ, நான் தள்ளப்பட்டவனா இருக்கிறேன், ऐसे मैं ठुकराया गया நான் हूँ, ஒதுக்கப்பட்டவனா இருக்கிறேன், दूसरों से मैं ठुकराया गया हूँ, என்னை யாருமே கண்டுகொள்ளவே இல்லை कोई मुझे ध्यान नहीं என்று रखते. காணப்படுகிறீர்களா? ऐसे है क्या? கர்த்தர் இந்த மாசம் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். परमेश्वर इस महीने एक प्रतिज्ञा देता है. வாசிக்கலாமா? पढ़ेंगे. ஏசாயா एशाया 60ஆம் அதிகாரம் 60वां अध्याय 22 சொல்லப்பட்டிருக்குது. 22 में कहा गया है, சின்னவன் ஆயிரமும் छोटे से छोटे 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். और सबसे दुर्बल एक सामर्थी जाति बनेगा. கர்த்தராகிய நான் मैं यहोवा ஏற்ற காலத்துல ठीक समय இதை पर தீவிரமாய் நான் நடப்பிப்பேன். ये सब कुछ शीघ्रता से पूरा ஒரு करूंगा. அருமையான வாக்குத்தத்தம். एक अच्छा प्रतिज्ञा இந்த है. மார்ச் மாசத்துல इस मार्च महीने में கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். परमेश्वर ने हमें अच्छा प्रतिज्ञा दिया அவர் है. என்ன செய்வாரா? वो क्या करेगा? சின்னவனை 1000 ஆக்குவார், छोटे को 1000 करेगा சிறியவனை பலத்த ஜாதியுமாக்குவார். और दुर्बल को एक सामर्थी जाति இந்த बनाएगा. உலகத்துல சிறியதை யாருமே விரும்புவதில்லை. इस संसार में छोटा कोई नहीं चाहते हैं. ஒரு சின்னது அப்படின்னா யாருமே அதை ஏற்றுக்கொள்வதில்லை. अगर कुछ छोटा है तो कोई इसे स्वीकारते नहीं. ஒரு குடும்பத்துல ஒரு கடைக்குட்டி ஒரு சின்னவன் சொன்னா குடும்பத்துல மரியாதை இல்லை. अगर घर पे परिवार में कोई छोटा है तो उसे कोई रेस्पेक्ट नहीं करते அவனுடைய हैं. வார்த்தைகளை கண்டுகொள்வதில்லை. उनके शब्दों को ध्यान नहीं அவனுடைய देते. வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. उनके शब्दों को जो सम्मान नहीं करते हैं, ஏன்? அவன் சின்னவன். क्योंकि वो छोटा है. எங்க வீட்டுல நான் எல்லாத்தோட நான் சின்னவன், हमारे पासवान के घर पे पासवान सबसे छोटे हैं, என் மனைவி வீட்டுல எல்லாத்தோட அவள் சின்னவள். और जो पास्टर माँ के घर पे वो सबसे छोटे हैं. ஆனால் ஆண்டவர் पर परमेश्वर இந்த சின்னவனை 1000ம் ये छोटे को 1000 करके சிறியவனை பலத்த ஜாதியமாக்குறா இருக்கிறார். वो दुर्बल को जो सामर्थ्य जाति बनाता है. மனிதர்கள் நம்மளை தள்ளி விடலாம், मनुष्य हमें ठुकराते हैं, சின்னவன் என்று ஒதுக்கி விடலாம். छोटा है करके ठुकराते हैं. ஆனால் ஆண்டவரோ पर परमेश्वर சின்னவனை 1000 ஆக்குவார், छोटे को 1000 बनाएगा சிறியவனை பலத்த ஜாதியமாக்குவேன் என்று சொல்லி और दुर्बल को बड़ी जाति இந்த बनाएगा மாசத்துல करके வாக்கு கொடுக்கிறார். इस महीने में प्रतिज्ञा देता அது है. மாத்திரம் அவர் சொல்லுகிறார், और भी कहता है, கர்த்தராகிய நான் मैं यहोवा ஏற்ற காலத்துல ठीक समय पर தீவிரமாய் நடப்பிப்பேன். ये सब कुछ शीघ्रता से करूंगा. சீக்கிரம் செய்வங்க. ये जल्दी करेगा कहता है, உங்களை உயர்த்துவதற்கு, आपको ऊंचा करने के लिए, சிறியவனை 1000 ஆக்குவதற்கு, छोटे को 1000 बनाने, சிறியவனை பலத்த ஜாதியமாக்குவதற்கு दुर्बल को सामर्थ्य जाति நான் बनाने, தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று वो சொல்லுகிறார். इसे मैं शीघ्रता से करूंगा இந்த कहता மார்ச் है. மாசத்துல इस मार्च महीने में அது நிச்சயம் கர்த்தர் செய்வார். उसे निश्चय परमेश्वर உங்களை करेगा. 1000 ஆக்குவார், आपको 1000 बढ़ाएगा, பலத்த ஜாதியமாக்குவார், एक बड़ी जाति बनाएगा சீக்கிரமாக செய்ய போகிறார். और उसे जल्दी करेगा. உங்களை உயர்த்துவார், आपको ऊंचा करेगा மேன்மைப்படுத்துவார். और भी ऊंचा करते जाएगा. தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? ठुकराए गए हो क्या? ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்களா? दूसरों से ठुकराए गए हैं क्या? ஏதோ நிலைமையில சோர்ந்து போய் காணப்படுகிறீங்களா? कोई तो स्थिति में निराश है. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், आपको देख के परमेश्वर कहता मगने, है, हे बेटे, மகளே, हे बेटी, நான் இதை தீவிரமாய் நடப்பிக்க போறேன். मैं इसे शीघ्रता से करूंगा. சீக்கிரம் செய்வார். शीघ्रता से करेगा. கலங்காதிருங்கள். व्याकुल मत நீங்க होइए. யார் என்பதை, आप कौन है करके, எப்படிப்பட்டவர் என்பதை कैसे है करके கர்த்தர் சீக்கிரமாக परमेश्वर जल्दी से உங்கள் மூலமா வெளிப்படுத்துவார். आपके द्वारा दिखाएगा. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता, आपको धन्यवाद இந்த करते அருமையான हैं. வேலைக்காமக்கு ஸ்தோத்திரம். इस अच्छे समय के लिए இந்த धन्यवाद. மாசம் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். इस महीने दी गई प्रतिज्ञा के लिए धन्यवाद. சின்னவன் 1000ம் छोटे 1000 गुना, சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். दुर्बलता सामर्थ्य जाति बनेगा. ஏற்ற காலத்துல जो
ठीक समय இதை पर தீவிர நடைப்பெண்டு சொன்னீரே, इसे शीघ्रता से करूंगा कहा है, சீக்கிரமா நடப்பியும், शीघ्रता से कीजिए, உயர்த்தும், आप ऊंचा कीजिए, மேன்மைப்படுத்தும், आप महान कीजिए, ஆயிரமும் हजार और பலச்சதாதியமாக बड़े सामर्थ्य जाति மாற்றும்படியாக செபிக்கிறோம். आप करने के लिए हम प्रार्थना करते தாழ்த்தி हैं, அர்ப்பணிக்கிறோம். अपने आप को दिन करते हैं। இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता, ஆமென். आमेन।